தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணே. அதிகமா அரசு வந்து இலவசம் குடுக்குதுல்ல. இது வந்து நல்லதா? கெட்டதா தம்பி? இது இலவசம் வரவேற்கத்தக்கதுதானா? இந்த இலவசங்கள் என்னைய அதாவது இலவசம்னா பொறுத்தவரை மகளிர் உதவித்தொகை, ஆமா. இப்ப மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி இதெல்லாம் குடுக்காங்களா? இதெல்லாம் அடிப்படை தேவையானது தானா? இந்த இலவசம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க குடுக்குறது வந்து நான் என்னோட சொந்த கருத்தா சொல்லி இதுல வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரூ. 1000 உதாரணத்துக்கு ரூ. 1000 சம்பாதிக்கிறீங்களா, எனக்கு அந்த 1000 பெரிய இதா தெரியாது. ஆனா அந்த 1000 கூட கிடைக்காதவங்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கத்தொகையா இருக்கலாம். நான் அதை மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். ஆனா அந்த இலவசம் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஒரு நஷ்டீடு வந்துட்டே இருக்கும். நான் அது வேற. ஆனா இது நம்ம இலவசம் கொடுக்க ஒரு நஷ்டீடு தனியா வரும். இந்த இழப்பீடு நீங்க எதுல சரி செய்வீங்க எனக்கு ஒரு கருத்து உண்டு. ஆனா நான் நிறைய விதத்துல கேட்டிருக்கேன். அந்த இழப்பீடு வந்து எப்படி நம்ம மேலதான் சுமத்தப்படுமா மறுபடியும்? நம்ம தான் எப்படி சொல்ல ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு வரி மாதிரி நம்ம மேலேயே சுமத்தி நம்மளே திரும்ப டாக்ஸ் எல்லாமே அந்த இன்கரேஜ் ஆகி அதுல இருந்தா இது இதாகுமே தவிர்த்து இதாகுமே தவிர அதனால நான் இலவசத்தை நான் எதிர்க்க தான் செய்வேன் ஃபுல்லா. ஆனா என்ன ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன். இப்போ உங்க தொகுதியில வந்து அதிகமா காற்றாலைகள் மின் உற்பத்தி பண்றாங்க, அணுமின் நிலையம் மின் உற்பத்தி பண்றாங்க. அதுபோக கனிம வளங்கள் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த காரணத்துக்காக உங்க தொகுதியில உள்ளவங்க வந்து அதிகமா வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக போறாங்க? இங்க அது போக கடல் வளம் அதிகமா இருக்கு. இந்த வேலை வாய்ப்புகள்லாம் போதாதா? இல்ல என்ன காரணம்? நீங்க கேட்கறது கரெக்டாக இருந்தல எதனால வெளியே இருந்து உள்ள வரவங்க நாங்கள் வெளியே போகிறோம் கேட்கறது 100க்கு 100 உண்மை. நான் வந்து இப்போ ஒரு தமிழன். எனக்கு உதாரணத்துக்கு நம்ம சக தமிழர்லாம் 1000 சம்பளம் தரானுங்களா, வட மாநிலத்தாரும் உள்ள வரான். ஆனால் எனக்கு 1000னா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 600 அவ்வளோதான் சேலரி இருக்கும். அப்போ 600 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படி கொடுக்கும்போது 600 700 ஒரு நாளைக்கு 300 கிட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு லாபம் வருது. அப்போ ஒரு ஆள்கிட்ட இவ்வளோனா கிட்டத்தட்ட 10 100 200 இப்படி ஆள்கள் கூட கூட நமக்கு பெரிய லாபம் உள்ள வரும். இதை காட்டி அவ்வளோ வட மாநிலத்துக்காரங்களுக்கு எப்படி சொல்ல தொழில் கொடுப்பான். அப்போ நம்ம தமிழ் நினைச்சுவான் அவன் வெளிநாட்டு இது வர போயிட்டு இது வரான். ஏன்னா நமக்கு சேலரி குறைஞ்சிட்டு நமக்கு வந்து குறிப்பிட்ட முக்கியமான தொழில்கள் வந்து அவ்வளோ இடத்துமே சம்பளத்தை குறைச்சி வட இந்தியர்கள் உள்ள இறக்கிட்டான். இதனால நம்ம தமிழ்நாடுகளுக்கு வேலை இல்லை. நம்ம வந்து ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சேலரி அதிகமாக செஞ்சுட்டோம். குறைச்சி போனால் நம்ம போக மாட்டோம். நம்ம மனசு கிட்டத்தட்ட ஒத்துக்கிடாது. அது வேற. ஒத்துக்கிட நம்ம போக மாட்டோம். அப்போ நம்ம என்ன இது பார்க்கணும், நம்ம வேற வெளி நாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அங்கே நம்ம வந்து அங்கே திராம்ஸ் என்னெல்லாம வரும். நானும் இது பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து ஒரு 30,000 வாங்கிட்டீங்களா, அது வெளிநாட்டில் அதே 30,000 இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வட மாநிலத்தில் நம்ம வேலை செஞ்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 18,000 அவ்வளோ தான் கிடைக்கும். இதனாலே நம்ம தமிழ் அவ்வளோ வெளியே போய் ஆசைப்படியாது. வேற குடும்பம் அனுமதிக்கு ஹிந்தி தெரிஞ்சால் உள்ள மேக்ஸிமம் நிறைய எடுப்பேன். தமிழர்கள் எடுக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஹிந்தி தெரிஞ்சால் முன்னுரிமை பெரிய பெரிய போஸ்டிங்லாம் உண்டு. ஆனால் பெரும்பாலும் ஹிந்தி பிடிக்காது, இங்கிலீஷ் தான் நல்லா பிடிக்கும். அதனால இங்கிலீஷ் கற்றுட்டு பெரும்பாலும் நிறைய பேர் வெளியே போவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து மது ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து சாத்தியம் தானா? மது ஒழிப்புங்கிறது வந்து மது விலக்கு, மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் தானா? இதனால அரசுக்கு வருமான இழப்பு தானே ஏற்படுது. இது வந்து ஏன்னா இந்த கேள்வி வந்து நீங்க கேட்கறது எப்படி என்னதுன்னா, மது ஒழிப்புனா ஈஸியா அது வந்து பொருளாதாரமே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஒரு பொருளாதாரமே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட வந்து பொருளாதாரத்தை எப்படி ஈட்டணும்னா தற்சார்பு பொருளாதாரம் நம்ம ஈட்டணும். எப்படின்னா நம்மகிட்ட இப்போ ஆடு மாடுகள் நம்ம இதுல இருக்குன்னா, அப்போ அந்த மாட்டு பண்ணை எப்படி கிட்டத்தட்ட துபாயிலாம் நிறைய இடத்துல, துபாயில் வேற ஏதாவது அரபு கண்ட்ரியில் பார்த்துருப்பியா, மாடுனா நம்ம சீமான் சொல்லி மாதிரி தான். நம்ம அந்த ஒரு தூக்குவாளியில் அப்படிலாம் கிடையாது. பெரிய கொட்டாய் போட்டிருப்போம். கொட்டாய் போட்டு அதில் இத்தனை ஆயிரம் மாடு பார்க்கணும். அதை பால் எடுக்கிற ஒரு தனி செக்ஷனு, அது எத்தனை லிட்டர் இருக்காங்க, எத்தனை இதை எப்படி அந்த ஒரு உங்களுக்கு புரிந்த இது துறை புரியும் நினைக்கிறேன். தற்சார்பு பொருளாதாரம். இப்போ நம்மகிட்ட தக்காளி நிறைய இருக்குன்னா அதை உற்பத்தி பண்ணி எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், வெங்காயம் இப்படி நம்ம இது பார்த்தாலே இந்த ஒயின் ஷாப் ஒரு இது மேட்டரே கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து இந்த ஆடு மாடு வளர்க்குறத வந்து அரிசி வேலையாக நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களா? இது வந்து எப்படி சாத்தியமாகும்? அனைவருக்கும் அரிசி வேலைங்கிறது சாத்தியம் தானா? அனைவருக்கும் அரசு வேலை சாத்தியம்னா கரெக்டு தானே அதில் அவி சொல்லுது. இப்போ எப்படி சொல்ல உங்களுக்கு, ஆடு மாடு வளர்த்தல் கேவலம் கவனம் இல்லை நிறைய வந்து சொல்லியாவ. ஆடு மாடு வளர்த்தல் கேவலம்னா கிட்டத்தட்ட நம்ம பால் கோவால வந்து தயிர் முதல் எதுவுமே நம்மளால சாப்பிட முடியாது. ஏன்னா அது ஒரு விவசாயிகள் அந்த மாடை வளர்த்தாதான் நம்ம இது எல்லாமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபீல்டு மாடுல இருந்து அந்த இதுல வந்து உண்டு, எதுவுமே கழுவி கிடையாது. அதே மாதிரி தான் ஆடுவோம். நம்ம ஆவின் பால் இருக்கு. ஆவின் பாலுக்கு கீழே எவ்வளவோ செக்ஷன் கேட்டகரி நிறைய பிரிவு. அப்போ அது ஒரு தனி நிறுவனம். அப்போ அதே மாதிரி நம்ம அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு பிரான்ச் வச்சு அதுக்கு அது அந்த பிரான்ச் கவர்மெண்டாக தான் இருக்கும். அந்த பிரான்ச்சுக்குள்ள வேலை செய்கிற அவ்வளோ பேருமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். அது ஆவின் பால், இது நம்ம கவர்மெண்ட் இதாயிரும். ஆனால் அதுக்கு கீழே படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. படித்தவங்களுக்கு அதுக்குள்ளே டெக்னாலஜி இருக்கும், படிக்காதவங்களுக்கு எப்படி சொல்ல உங்களுக்கு எத்தனை பால் எடுக்க அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட வரும். தம்பி, இப்போ ஜனநாயகம் படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகதான் இருந்தது. சில பிரச்சனைகளால் ரிலீஸ் ஆகலை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ரிலீஸ் ஆகல, நானும் பார்த்தேன். எனக்கும் நான் விஜய் ரசிகர் தானே, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நம்ம அண்ணன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அரசியலுக்கு வந்தோம்னா அரசியலில் இருக்க எல்லா தலைவருமே எது கெட்டதோ நல்லதோ ரெண்டாவது அவங்களோட கருத்தை தெரிவிக்கணும். இப்போ கருத்து தெரியும். அப்போ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிட்டோம்னா இப்போ நம்ம அவங்க படத்துக்கு எதிர்ப்புனா அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கணும். அவங்களால ஒரு சின்ன கருத்து கூட தெரிவிக்க முடியலை இப்போ. அப்போ இப்படி இருக்க பட்சத்தில் இவங்ககிட்ட நாட்டு அழுது எப்படி
எனக்கு இது ஒரு கருத்து. ரெண்டாவது இந்த பகாசக்திங்க படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுனது. ஆனால் அந்த அளவு வசூல் இது பண்ணலை. இதை பற்றி உங்களுடைய பதில் சொல்ல முடியுமா? வசூல் எதிர்ப்புலன்னா நம்ம எப்படி சொல்ல, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹிந்தி எதிர்ப்பை பற்றி தான் பேசிங் பண்ணி வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்த மாதிரி இருக்கும்போது அண்ணா வந்து இந்தி எதிர்ப்பை வேற மாதிரி எதிர்த்தாவ, ஆனால் படத்தில் இருக்க வேற மாதிரி இருக்குது. இதனாலே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர், என்னோட கருத்து ஃபெயிலியர் ஆகுதுக்கு முதல் காரணமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மேதகுங்க படமும் சரி, சல்லியர்களுங்க தமிழ் ஈழத்தை சார்ந்த படங்கள் வந்து திரையரங்கில் அதிகமாக ரிலீஸ் ஆகுறதுல சில பிரச்சனைகள் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்ல முடியுமா தம்பி? இதை பற்றி நல்ல கருத்து தான். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் யாருமே என்ன கிட்டத்தட்ட தெளிவு அடையலன்னு. ஏன்னா அண்மையில் ரொம்ப கிட்டத்தட்ட கமலஹாசன் அண்ணே கர்நாடகா ஆந்திரா எங்கே போய் சொல்லிருப்போ, அது எந்த மாநிலம் எனக்கு சரியாக தெரில, அங்கே போய் உங்கள் மொழிக்கு தாய்மொழி தமிழ்னு சொன்னாவ. அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கமலஹாசன் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நடந்து. ஆனால் இங்கே நமக்கு அந்த சல்லியருக்கு எந்த ஒரு இதுவுமே அப்படி நடந்த மாதிரி இல்லை. அப்போ கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு தெளிவு இல்லைன்னு தான் அர்த்தம். இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இல்லை கிட்டத்தட்ட. அதனால நமக்கு திரையரங்கி நமக்கு கிடைக்கல. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பகுதியாக கும்பல், அதாவது யூடியூப் போட்டர்ஸுங்க யூடியூப் சேனலில் இளமான் மைனவங்க வந்து அண்ணன் சீமான அவர்களை வந்து ஆபாசமான வார்த்தைகளை பேசியிருந்தாங்க. அது வந்து நாஞ்சில் சம்பத்தும் அதே மாதிரி பேசியிருந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களை அப்படி ஆபாசமான முறையில் பேசுறது எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன ஆபாசம் பேசினாலும் அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம தான் போராடியாரு. அது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரியும். வேற நம்ம இதாக சொல்லிக்காங்க ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக நாம் தமிழர் கட்சியோட மாநாடு, பகுதியாக மாநாடு, வேலு நாச்சியார், மலைகளுக்கான மாநாடு, கடலம்மா மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, மேய்ச்சல் நிலம் மீட்புரிமை இப்படி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வாக்காக மாறும்? ஏன்னா வாக்கு தேவைன்னா நேரடியாக மக்கள்கிட்டே போய் கேட்கலாம். இப்படி இந்த மாநாடுகள் இந்த மாதிரி கரெக்டு தான் இல்லை. ஆனால் இது எப்படி வாக்கா மாறுங்க கேட்குறீங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாதுல்ல. மனிதனுக்கு எது தேவையோ அதானே அவர் பேசுறாரு. சும்மா தேவையில்லாமல் காரு தருவேன், பைக்கு தருவேன், வீடு தருவேன்னு பேசுறாரு. இது அவங்க போட்ட மாநாடுகள் எதில் ஒன்று இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியாது. கிட்டத்தட்ட கடல்ல இருந்தால் முதல் உயிரி அணுக்கள் வர தோணுது கடல்ல இருந்தான். அப்படிப்பட்ட கடல் மாநாடுக்கே நம்ம மாநாடு போட்டிருக்கோம். ஆனால் இது எந்த கட்சி இது இப்போ நம்ம போட்டப்பறம் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சதுப்பு நில காடு அந்த மாநாடு பேர் அப்படின்னு தான் நினைக்கேன். நம்ம சீமானே போட்டப்பறம் தான் அவங்களே போட்டாவே. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் என் கூட உள்ளவங்களே டிவிகள் நிறைய பேர் உண்டு. அவங்களே சொல்லுவாங்க, என்ன உங்க அண்ணன் மாடுக்கு மாநாடு போடுறாரு, ஆட்டுக்கு மாநாடு போடுறாரு. மலை மாடுகள் ஒரு மாடு உதாரணம் இது நிறைய தெரியும். மலை மாடுகள் வந்து நம்ம விவசாயிகளால் கீழே வச்சு வளர்க்கணுங்க. கிட்டத்தட்ட நைட்டு வீட்டுக்கு கொண்டு வரோம். காலையில் அவுத்துரும்போது அந்த மாடுகள் வந்து மலையில் போய் தான் மேயக்கூடிய தன்மை அதுக்கு. அது சதுப்பு நிலத்தில் வாழாது. அந்த மாட்டை வந்து வனத்துறையர்கள் நீங்கள் மேலே போய் மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போடும்போது அவங்களுக்கு பெரும் பொருளாதார ஸ்டேடியம் கிட்டத்தட்ட வரணும். ஏன்னா மாடுகள் மேலே போவது கீழே மேய்ச்சல் நிலமும் கொடுக்கல, அரசு கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்காது. எதுவுமே கொடுக்காம நீங்கள் தடை போடும்போது இந்த மக்கள் என்ன செய்வாங்க? அந்த டைம்ல தான் அண்ணன் வந்து அங்கே வந்து போராடினவ. அதை தான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அண்ணன் மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இப்படி ஒவ்வொரு மாநாடும் போட ஆரம்பிச்சாரு. இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன தம்பி சொல்லுவீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும்னா என்ன பதிவிடுவீங்க? இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து தமிழர்கள். நம்ம வந்து தான் எல்லா மொழிகளுக்குமே நம்ம தான் தாய்மொழி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட உதாரணத்தை சொல்லித்தாரேன். எல்லா நாட்டையும் பாருங்க, அந்தந்த வரலாறு படிப்பானே. அவன் நாட்டு முன்னோர்கள் ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா தலைகீழ அனுப்பானே. ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி இல்லை. நம்ம பாட்டை யாரை நம்ம வெளி மாநிலத்துக்காரன் வெளிநாட்டு எவன் வந்து பேசினாலுமே நம்ம பாட்டனை யாசுவானே. நம்ம பாட்டனை எவன் யாசியாலும் நம்ம அவனை தூக்கி வச்சு கொண்டாடியோம். நம்ம தலைமுறைகளை தவறுதலாக கடத்தப்பட்டு நம்ம வந்துட்டோம். இதை நம்ம தெளிவு வரணும்னா கிட்டத்தட்ட நம்ம இனி பழைய வரலாறுகள் எல்லாரும் படிக்கணும். இளைஞர்கள்ட்ட நான் தான் கேட்டுருக்கேன், பழைய வரலாறு படித்தா மட்டும் தான் நம்ம தெளிவு வரும். இல்லைன்னா நம்ம இப்படி தான் மறுபடியும் இருப்போம். நல்லா புரிஞ்சுடுங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு திரைப்பட எல்லார் வீட்டையும் டிவி கொடுத்தாவ. எப்படி சொல்ல, உங்களுக்கு திரை கவர்ச்சி அடைவதற்காண்டி எல்லா வீட்டையும் டிவி வந்துச்சு. இது என்னோட கருத்து. அதுக்கு பிறகு மதுவிலக்கு வந்துச்சு. இந்த ரெண்டுல ஒருத்தன் அடிக்ட் ஆகிட்டாலும் அவனால மீளவே முடியாது. அவனுக்கு எப்படி மீள முடியாதுன்னா அவனுக்கு நம்ம வரலாறு தெரியாமே போயிடும். அந்த மாதிரி அவன் போயிடுவான். அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நம்ம இளைஞர் நிறைய பேர் இருக்கான். அப்போ மக்களுக்கான தலைவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து உண்மைதானா? அது நீங்கள் உடன்படுறீங்களா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல இருந்து நிற்க மொதல் ஆள் சீமான் தானே. வேற யார் எந்த தலைவர் நீங்கள் சொல்லுங்க. அப்போ இது நான் வந்து சீமான் இது. ரெண்டாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நோட்டீஸும் ஆளும் அவர் தான் வருவார். வேற யாருமே வரமாட்டாரு. கிட்டத்தட்ட இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கீங்கன்னா 10 நாள் கழிச்சு வேற தலைவர் வருவார். ஆனால் சீமான் உடனடியாக வருவான். அந்த ஒரு இடத்துல எனக்கு சீமானும் பிடிக்கும்.